அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, பிரபஞ்ச வசிய நாள். அதுலயும் கோடியில வரக்கூடிய அபூர்வ சக்திகள் நிறைஞ்ச நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க வச்சாலே போதும், மேஜிக் போல உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். அதிரடியான மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 3 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு 3 ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்யும் போது 3 மணி நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத 3 முறை மட்டும் எழுதினாலே போதும், நம்ம கிட்ட இவ்வளவு பணமானு சொல்லி நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததா 3வது வீடியோல இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத நீங்க 33 முறை மட்டும் எழுதினாலே போதும், நீங்க கேட்ட வரத்தை 3 நாட்களுக்குள்ள இந்த தேவதை நிச்சயமா உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. சந்திர பகவானுக்கு உகந்ததுதான் இந்த தண்ணீர். அந்த வகையில தண்ணீரை வச்சுதான் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம தண்ணீருக்கு ஞாபக சக்தியும் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததா இந்த நாள் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 333 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டேன்னு சொல்லுவோம். இந்த நாள் மேஜிக் போல நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்கள், பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள். இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாசம் 3வது மாசம், தேதி 3ஆம் தேதி. அந்த வகையில 333 போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு முத்திரி நாளாவும் அமைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான முத்திதி நாட்கள் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வராது. எந்த மாசத்துல எந்த நாள்ல வரும்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அந்த வகையில நேத்து நைட்டு 12 மணியில இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள திருதியை திதி, சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி, இப்படி 3 திதிகள் இருக்கறனால இந்த நாள் முத்திதி நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. 333 போர்ட்டலோட சேர்ந்து வரக்கூடிய இந்த முத்திதி நாள் இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 369 யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். இந்த 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியிலேயே வர்றது நமக்கு இன்னமுமே விசேஷமானது. அந்த வகையில 333 போர்ட்டல், முத்திதி நாள், 369 ஏஞ்சல் மேனிஃபெஸ்டேஷன் டே, இது 3ம் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரத்தை செஞ்சா கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா ஏற்படும். அந்த வகையில நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது, நிறைவேறாத வேண்டுதல் இருக்கதான் செய்யுது. ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் வேணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் இது 3ம் நமக்கு இருந்துட்டாலே போதும். இதுக்கு மேல நமக்கு வேற என்னங்க வேணும்?
இந்த மூணையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல இன்னும் பெஸ்டான டைம் சொல்லணும்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம் கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீங்கான் கிண்ணம் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை நமக்கு குறிக்குது. மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு சொல்றவங்க சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கோங்க. அதாவது RO வாட்டர், கேன் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். இதை தவிர ஆத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், கடல் தண்ணீர், அப்படி இல்லைன்னா மழை தண்ணீர், இது எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா நம்ம டேப்ல வரக்கூடிய போர் வாட்டரை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 3ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில குரு பகவானோட சிம்பலை நாம இன்னைக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், இந்த 3 வார்த்தையையும் நீங்க பக்கத்துலயும் எழுதலாம். ஒண்ணுக்கு கீழே ஒன்னாவும் எழுதலாம். உங்க பிரியாணி இலையில இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. ரெட் கலர்ல நான் எழுதினேன்னா அது சரியா தெரியாததுனால பிளாக் கலர்ல கொடுத்திருக்கேன். அதனால நீங்க பிளாக் கலர்ல எழுத வேண்டாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்படி எழுதினதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளர் அப்படி இல்லைன்னா கிண்ணத்துல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீர்ல இந்த பிரியாணி இலைய போட்டுருங்க. உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. ஜன்னல் மூடி இருந்தாலும் சரி, திறந்திருந்தாலும் சரி, இந்த டம்ளரை நீங்க மூடி போட்டு மூட வேண்டாம். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த தண்ணீரை இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. முதல்ல நிலைவாசல்ல நாம தெளிக்கணும். நீங்க கோலம் போடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா கோலம் போட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நிலைவாசல்லையும் நிலைவாசல் கதவுலையும் தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீடு ஃபுல்லா ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லையும் எல்லா ரூம்லையும் தெளிச்சு விடுங்க. அடுத்ததா இந்த தண்ணீர்ல கொஞ்சம் தண்ணீர் மிச்சமா இருந்ததுன்னா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இத சேர்த்துக்கோங்க. தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பிரியாணி இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும். நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு இருக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.